வணக்கம். நான் மாவே கனகராஜ், வன்னிய குலசத்திரியன். வன்னியரணம் சில்லு சில்லாகவும் செதில் செதிலாகவும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை தரமட்டமாக உடச்சி ஒரு நாஸ்தி பண்ண போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜாதி மறுப்பு பேசிக்கிட்டு இங்கே அதிகமாக தாக்கப்படுவது வன்னியர்கள் தான். வன்னியர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் அதை சமூக நீதின்னு சொல்லுவாங்க. அதே வன்னியர்கள் சமூக நீதிக்காக நாங்கள் போராடினால் ஜாதி வெறி என்பாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அந்த வகையில் இன்றைக்கி புதுதாக கட்சி ஆரம்பித்த சீமான் கூட சொல்லுவார், நான் தமிழ் தேசியம் பேசுகின்றேன், ஜாதியற்றவன் தமிழன் அப்படி சொல்லுவார். சொல்லிவிட்டு கிருஷ்ணகிரியில் யாரை நிப்பாட்டுவார்னா, ஒரு வன்னியர் இனமான ஐயா வீரப்பனுடைய மகளை நிப்பாட்டுருவார். சரி, இது அந்த கட்சி, அந்த சாதிக்கான கட்சி அதுக்கான அமைப்பு தரல, அதுக்கான வாய்ப்பு தரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு முன்பு அது பாஜக இருந்தது. வீரப்பனுடைய மகள் பாஜக இருந்தது. ஏன் அவங்க அங்கே சீட்டு தரல அப்படின்ற ஒரு கேள்வி முன்ன வச்சுட்டு, இவர் ஏன் சீட்டு கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா, அப்போது 20 பெண்கள் 20 ஆண்கள் நாங்கள் சமூக நீதி தரோம் அப்படின்ற ஒரு காரணமானா கிடையாது. அங்கே வன்னியோட வாக்கு அதிகம். தன்னுடைய கட்சி தெரியும், தனித்து நின்றால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமை தெரியும். ஆனால் ஒரு ஓட்டு வாங்கி வைத்துக்கொண்டு, ஒரு ஓட்டு பேங்கை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் அரசியல் நடத்தணும் என்ற ஒரு நிலையில் சீமான்கிறார். அவர் நோக்கம் அரசியலில் சாதனை செய்வதா அதெல்லாம் கிடையாது. தனித்தே நின்று ஓட் பேங்கை மட்டும்தான் காட்டணும். இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒரு கல்லில் 2 மாங்காய் சொல்லுவாங்க. அப்போது சீமனை நோக்கெல்லாம் ஒரு கல்லில் 2 மாங்காய் கிடையாது, ஒரு கல்லில் ஒரே மாங்காய் தான். அது ஓட் பேங்கு என்கின்ற ஒரு வாக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலில் யார் நிப்பாட்ட போகிறாங்கன்னா, திமுகவில் அவங்க கட்சி நிற்க போகிறாங்க, அதிமுகவில் நிற்க வைக்க போகிறாங்க, பாமகலையும் போட்டுட்டு போகிறாங்க. இப்போது இதில் காடுவெட்டிய குரு மகள் விருதாம்பிகையை நிற்க வைப்பதாக ஒரு தகவல். சரி, ஏன் இதை பற்றி நம்ம பேசணும்? அப்போ நிற்கக்கூடாதா? அதெல்லாம் கிடையாது, நிற்கணும். ஆனால் இவரும் யாருன்னா பாமகவுக்கு எதிராக களம் காண்பவர். விருதாம்பிகையும் பாமக எதிராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஐஜேக்கு அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மீண்டும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போது சீமான் கட்சியில் நிற்க போகிறதாக ஒரு தகவல். அப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, பாமகவை மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கணும், வேறு யாரும் எதிர்க்கக்கூடாது. குறிப்பாக அதுக்கு என்ன காரணம், குறிப்பாக மற்ற கட்சிகளில் மற்ற குடிமக்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அது ஒரே சேர்ந்து பாமகவில் ஒரு வலிமையாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மற்ற சமுதாயம்லாம் மற்ற கட்சியை ஆதரித்து எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ, அதே மாதிரி அந்த பலத்துக்கு நிகராக வன்னியர்கள் அதிகமாக தாங்கி பிடிப்பது பாட்டாளி மக்கள் கட்சியே தான். மற்ற சமுதாயம் இருக்குது, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அங்கே இருக்கான என்றால் அது குறைவு தான். அப்போது எப்படியாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமனை மட்டும் போராடல, திராவிட கட்சிகளும் போராடிக்கிட்டு இருக்கு. இதில் சினிமா துறையும் போராடுது, பத்திரிகை துறையும் போராடுது, ஊடகத்துறையும் போராடுது. இவர்களெல்லாம் அடுத்து இடித்து தரமட்டமான பிறகும் அங்கே ஒரு வரலாற்று சூடு இருக்குது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மட்டும்தான். இன்னொரு விளக்கம் சொல்ல ஆசைப்பட்றேன். தமிழகத்தில் எத்தனையோ மக்கள், எத்தனையோ குடும்பங்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறிஞ்சாங்குளம், அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கர் அந்த இன மக்களால் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டது அங்கே தமிழ் குடியான பறையன மக்கள் என்று சொல்கிறாங்க. அந்த பறையன மக்களோடு பார்த்திங்கன்னா அவர்களை வெட்டி கொன்ற பிறகு 4 சவ குழியில் புதைச்சிருக்கணும். ஆனால் 2 குழியில் 2 சடலமாக புதைக்கப்பட்டது. அவர்களை வெட்டி அவர்களுடைய ஆணுறுப்பை மாற்றி வயல் திறத்த பிறகு அந்த இனத்திற்கான விடிவு காலம் வந்ததா அப்படின்னா கிடையாது. அந்த இனத்திற்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா என்றால் கிடையாது. இன்றைய வரைக்கும் குறிஞ்சாங்குளத்தில் ஒரு கோயில் கட்ட முடியல. அப்போது இன்னமும் அந்த தாக்கம் எங்கே இருக்குது? அந்த குறிஞ்சாங்குளத்தில் நம்ம கோயில் கட்டினா நம்மளை வெட்டி கொண்டுருவாங்கடா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அந்த மக்கள் இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சிறுபான்மைக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம், இஸ்லாமிற்கு ஆதரவாக இருக்கின்றோம், தலித்து மக்களுக்கு அடையாளம் நாங்கள் தான் என்று சொல்லலாம், அந்த கட்சிகள் கூட அங்கே என்ன பண்ண முடியல, அந்த தெலுங்கரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணவே முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு தமிழ், என் உயிர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் நடித்தார்.
இந்த அமீர் கூட போய் பார்த்தோன்னா அரசியலை எங்கே செய்யணும்னா எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்களோ எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாங்களோ அங்கே போய் செய்ய மாட்டார். எந்த இடத்துல இந்த மக்களுக்காக பாதுகாப்பாக நிற்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பேசுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்குன்னு வச்சுக்கலேன், அமீருக்கும் பாய்க்கும் சாமிக்கும் என்ன சம்மந்தம்? ஆனால் பாய் அமீர் வந்து என்ன பேசுவார்? திரௌபதி அம்மனுடைய உரிமை பற்றி பேசுவார். இதே அமீரை போயிட்டு நீங்கள் குறிஞ்சங்குளத்தை பற்றி பேச மாட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தான் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த வன்னியர் இனத்தை அடக்கி ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. என்ன காரணம்னா அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை, அந்த பலம், அந்த இனப்பற்று. இப்போ என்ன சொல்ல போனால் சீமானோட எடுத்துங்களேன். சீமானை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு பேசிட்டே வந்தாங்க, அதை அதிகமாக திராவிடத்தை வச்சு தாக்குனாங்க. அந்த திராவிட தாக்கும்போது தான் யார் அப்படின்ற ஒரு பட்டம் கொண்டு வந்தார். அவங்க அம்மா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பேட்டி எடுக்கிறாங்கன்னா, அம்மா சீமான் வந்து மலையாளின்னு சொல்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, யார் சொன்னதுடா, சுத்தமாக நாடாருக்கு பிறந்தவர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எது அடையாளமாக இருந்ததுன்னா அவர் பிறந்த குடி, அந்த சாதி என்ற குடி. அப்போ சீமானுக்கு பேசினால் இது வரலாறு, அது ராமதாஸுக்கு பேசினா சாதி வேதி. இந்த இடத்துல நம்ம என்ன நோக்கணும் அப்படின்னா சொல்ல வரேன், சாதியை அற்றவன் தமிழ் தேசியம் இந்த இடத்துல தூத்து போச்சா நிச்சயமாக காலமாக வருஷமாக தமிழ் தேசியம் தன்னைத்தானே தோண்டி குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. திராவிடம் புதைக்கவில்லை, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அந்த தமிழ் தேசத்தையே கழுத்தளவுக்கு புதைத்துக் கொள்வது இங்கே தமிழ் தேசியம்தான். அப்போ கழுத்து மட்டும் பூமிக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணோம்? நாய் வந்து ஒன்று கடிக்கும், காக்கா வந்து கொத்திட்டு போகும், கழுகு வந்து கொத்திட்டு போகும், பார்க்குறவன் முட்டா பையன் நினைப்பான். இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கணும் இல்லையா? அதுதான் தமிழ் தேசியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று தமிழ் தேசியம் முழுமையாக தமிழ் மண்ணுக்குள் புதைந்து போக வேண்டும், இல்லை என்றால் இருந்து ஆளுமையாக நடக்க வேண்டும். இது ரெண்டும் தமிழ் தேசியம் செய்கிறதா கிடையவே கிடையாது. சீமானை ஆதரிக்கிறது தமிழ் தேசியம் ஏன் ஆதரிக்குது? ஏன்னா தமிழ் சாதியில் இங்கே ஒரு குறைந்த சாதி, அதாவது மக்கள் தொகையில் குறைவாக இருக்கக்கூடிய அந்த சாதி தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி தாக்கு பிடிக்குது. மற்றபடி தமிழ் தேசியம் ஒரு பறையன் ஆளணும், ஒரு வன்னியன் ஆளணும், இவர்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, இவங்க ஆண்டால் தான் நம்ம விடிவு காலம் அப்படின்ற பாதி செல்லுமான செல்லாதது. என்ன காரணம்னா, ஏன்னா பறையர் மக்கள் அதிகம். அப்போ அதிகாரம் இவங்ககிட்ட போச்சுன்னா நம்மளால் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வன்னியருக்கு அதிகாரம் போனால் நீங்கள் சொல்லலாம், என்னான்னு அவர்களையும் ஆண்டவர்கள்ப்பா, அவர்கள் அராஜக அதிகப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் சரி, நீங்கள் பாமகவே வன்னியரை விட்டுருங்க. நீங்கள் அப்போ பறையரனும் ஆளணும் இல்லையா? அந்த பறையரனும் ஆள்வதற்கான ஒரு வேலையை இங்கே தமிழ் செய்யணும் இல்லையா? அதுவும் செய்யாது. ஏன்னா இவர்களும் மக்கள் தொகை அதிகம். சரி, இவங்க ரெண்டுத்தையும் விட்டுட்டு அடுத்தது தேவர்கள் ஆளலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுவும் சொல்லாது. ஏன்னா இந்த தமிழ் தேசம் என்பது மக்கள் தொகை குறைவாக உள்ள ஒரு தமிழ் ஆளும் போராடும். அப்போ போராடும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, ராமதாஸையும் திருமாவளவன் கட்டணம் காமிக்கணும். திருமாவளவன் பற்றி நான் பேச விருப்பம், ஆனால் ராமதாஸையே கட்டணம் காமிக்கணும். மற்ற தமிழ் தலைவர்த்து கட்டணம் காமிக்கணும். அப்போ யாருன்னா மக்கள் தொகை குறையக்கூடிய ஒரு இனத்தை காமிக்கணும். அதில் வந்தவர் தான் சீமான் அவர்கள். இந்த சீமான் அவர்களை தான் தமிழ் தேசியம் தமிழ் என்று சொல்லுவார். ஆனால் இந்த சீமான் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதியை பற்றி வேட்பு நிப்பாட்டுவார். ஆனால் இவங்க பேசுவது என்ன, நாம் தமிழர் கட்சிக்கு போனால் சாதி கிடையாது, அது முழுக்க தமிழ் தேசியம், ஒரு தமிழ் நாள்கின்றன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறைவாகக்கூடிய தமிழர்களை ஒன்று சேர்த்து கொண்டு இங்கே பெரும் சாதிக்கே எதிராக நிற்கும். நீ எதிர்க்க யார் நிற்கிறோம்னா, நீ திராவிடத்தை நிற்கணும். அந்த திராவிடம் யார்? திமுக. அந்த திராவிடம் அனைத்து அண்ணா திராவிடம் என்ற கழகம். தருமபுரியில் போயிட்டு என்ன பேசுகிறாங்க, அவங்க அன்புமணிக்கு எதிராக பேசுகிறாங்க. அங்கே யார் இருந்தது? நடப்பு ஆண்டில் திமுக சேர்ந்து வந்தார். அதுக்கு முன்பு 5 வருஷத்தில் அதிமுக இருந்தது. அதற்கு முன்பு தான் அன்புமணி இருந்தார். எப்போ? 2016 தான் அன்புமணி இருந்தார். 2013 எம்பியாக அன்புமணி இருந்தார். அதுக்கப்புறம் 10 வருடம் யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் எம்பியாக இருந்தாங்க. அப்போ நீ யாரை தாக்கி பேச வேண்டும்? நீ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தையும் பேச வேண்டும். ஆனால் அங்கே பாமக பற்றி பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? நாம் தமிழர். ஆனால் மேட்டிக் சொல்கிறதுன்னா, எங்கள் அண்ணன் சீமானையும் எங்கள் அண்ணன் அன்புமணியும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் பேசவே கூடாது, அதுக்காக கட்சி தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எங்கெல்லாம் வன்னியர்கள் பெல்ட்டாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வன்னியர் வேட்பாளர் தான் இவங்க வந்து கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வாணியம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்ந்து போட்டிட்டு அத்தனை காலகட்டங்கள், அது இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு 2024 இன்றைய வரைக்கும் நிப்பாட்டின வேட்பாளர் யார் அப்படின்னா பட்டியலின் சேர்ந்தவர் கிடையவே கிடையாது. ஒன்று முதலியார், இல்லை என்ற வன்னியர்,
இல்லைன்னா இஸ்லாமியர். இஸ்லாம் நிற்கலை. ஆனால் இதில் வேட்பாளராக அறிவிச்சதே யாருன்னா முழுக்க முழுக்க முதலியார். அதில் வன்னியருக்கும் எனக்கு டவுட்டு, வன்னியரோடு கிடையாது. ஸோ இந்த வானம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வன்னியரும் முதலியாரும் மட்டும்தான் இருக்காங்களா? பறையரின மக்கள் இல்லையா? குறும்புரின மக்கள் இல்லையா? நெசவுத்துறை அயன், அதாவது துணி தைக்கிற அந்த சமுதாயம் இல்லையா? முடித்திருத்தக்கூடிய அந்த சமுதாயம் இல்லையா? இங்கே யாதவ சமுதாயம் இருக்குது, இத்தனை சமுதாயம் இருக்காக நிப்பாட்டிக்கலாம்ல. ஆனால் இவர் செய்கின்ற அரசியலும் முழுக்க முழுக்க ஜாதி வரி அரசியல் தான். ஆனால் முத்திரை குத்துவது பாட்டாளி மக்கள் கட்சி.